நல்லக்கண் ஐயா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? வாங்க நான் சொல்றேன். 1925 மெட்ராஸ்ல பிறக்கிறாரு. இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவரும் இன்னொரு இளைஞரும் இந்தியால போராட்டம் ஒண்ணு பண்றாங்க. அதுக்காக போலீஸ் கிட்ட பிடிபடுறாங்க. போலீஸ் கிட்ட பிடிபட்டதும் போலீஸ் இவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு லெட்டர்ல எழுதி தர சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் வருங்காலத்துல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. ஆனா அந்த எழுதி கொடுக்காத நல்லக்கண்ணுங்கிறவரு போலீஸால தலைகீழ தொங்க விடப்பட்டு அவரோட ஒவ்வொரு மீச முறையா புடுங்கி சித்திரவதை பண்ணி போலீஸ்காரங்க பிடிக்கிற சுருட்டை எடுத்து அவரோட மீச முடிய வச்சு பொசுக்கி இந்த மாதிரி பல சித்திரவாதைகளை அனுபவிச்சாரு. ஆனா கடைசி வரைக்குமே எனக்கு இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் எழுதி கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் ஆகிறாரு. தொடர்ந்து மக்கள் பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இவரோட மக்கள் பணிகளை பார்த்து தமிழ்நாடு அரசு இவருக்கு ஒரு விருது கொடுத்து அந்த விருது கூடவே 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்குறாங்க. ஆனா அதை வாங்கினாரான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவர் அந்த 10 லட்சத்துக்கு மேல ஒரு 5000 கொடுத்து அதை திருப்பி முதலமைச்சர் கிட்டே கொடுத்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. 10 லட்சத்துடன் 5000 சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குகிறார்கள். இவரோட இந்த பண்புகள்லாம் பார்த்து இவர் தமிழ்நாடு எத்தனை வருஷம் ஆண்டாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது வரைக்கும் அவர் ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர், அதாவது கவுன்சிலரா கூட ஜெயிச்சது கிடையாது. எத்தனை இந்த மாதிரி மக்கள் தலைவர்களை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை பத்தி. ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுவும் அவருக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க ஷேர் பண்ணதுனால தெரியுது. இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? விடுதலை படத்துல ஒரு டைலாக் வரும், அவங்களோட கதையை வரலாறா எழுதிக்குவாங்க, ஆனா நம்மளோட வரலாறு ஒரு கதையா கூட சொல்ல மாட்டாங்க. அத மாதிரிதான் இருக்கு. அந்த ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆனாருன்னு சொன்னல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.